ஹாய் சகலகல டிவினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க. பஸ் ரொம்ப நாளா எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான எக்யூப்மெண்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான மெட்டீரியல்ஸ், அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் மெயினா இதை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளாச்சு இதெல்லாம் போட்டு. ஏன்னா சிவில் சம்பந்தப்பட்டது, நாம மெக்கானிக்கல் இருந்தாலும் விடுவோமா, தேடி கண்டுபிடிச்சிட்டல. சார் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுரேஷ். சுரேஷ் சார். ஓகே சார், நம்ம சகலகலா டிவி வணக்கம் சொல்லுங்க சார். சகலகலா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமை அருமை. சாருடைய பக்கத்துல வந்தாவே உணர்ச்சி பொங்கிருது, அப்படியா? பாசிட்டிவ் எனர்ஜி வந்துருது, ரொம்ப சந்தோஷம். இது வந்து வசந்தம் ட்ரேடர்ஸ் மதுரையில இருக்கு. மதுரையில பைபாஸ் ரோடு வண்டியூர் டோல்கேட் பக்கத்துல இருக்கு சார். ஓகே. கற்பாயூர் டோல்கேட், வண்டியூர் டோல்கேட் சொல்லுவாங்க. அது ரெண்டுக்கு பக்கத்துல இருக்கு. இங்க நம்ம கட்டுமான பொருள் இதுக்கு தேவையான கட்டுமான பணிகளுக்கு தேவையான அனைத்து கருவிகளும் இங்க ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. 2 டோல்கேட் இருக்கு. அங்கேயும் கப்ப கட்டணும், இங்கேயும் கப்ப கட்டணும். உள்ள வந்தோன்னு பாத்துங்க. வாங்குறீங்களா கப்பா? சரி சரி, நானே சொல்றேன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், இப்போ பின்னாடி என்னது சொல்லுங்க. இது வந்து பெண்டிங், பார் பெண்டிங் மிஷின். அப்படின்னா பார், இது இரும்பு ராடு இருக்குல்ல, ஆமா, அதெல்லாம் வளைக்கிறது. இதுவா? ஆமா ஆமா ஆமா, அங்க டெம்பரரியா போட்டு வளைச்சிட்டு இருப்பாங்களே அது. இது வந்து மோட்டார் வழிக்கா ஹைட்ராலிக் வழிக்கா ஆபரேட் ஆகுமா? ஆமா, இது எலக்ட்ரிக்கல். இதுல எலக்ட்ரிக் மோட்டார் வழிக்கா ஹைட்ராலிக்? எலக்ட்ரிக் மோட்டார் வழிக்கா. ஓகே ஓகே, சூப்பர் சார். இதுக்கு பேர் சொல்லுவாங்க என்ன? பெண்டிங், பார் பெண்டிங் மிஷின். பஸ் சிவில் படிச்சவங்களுக்கு தெரியும். ராஜா மெக்கானிக்கல் படிங்க ராஜா, சிவில் படிங்க ராஜா, எலக்ட்ரானிக் படிங்க ராஜா, டிப்ளமோ படிங்க ராஜா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் வந்து தொழிற்கல்வி, இதெல்லாம் தான் கை கொடுக்கும். கொஞ்சம் படிங்க, தொழிற்கல்வியை படிங்க, சரியா? இந்த மிஷின் வந்து 20 mm வரையும் பார் பெண்டிங் பண்றோம். இது சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்ல ரன் ஆகுறது. ஓகே. இதனால வந்து இது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி மரப்பலகையில் வச்சுட்டு வளைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு லேபர் வந்து ரொம்ப இதாகுது, எக்ஸ்பென்சிவ் ஆகுது, டைம் ரொம்ப எடுக்குது. அதனால இது கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க. இது 1 வாரம் பண்ணக்கூடிய வேலையை இது 1 நாளையில் வேலை முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ லேபர் மினிமைஸ் பண்ணி லேபர் காஸ்ட்டை குறைச்சி நம்மளுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட்டும் குறையும். நம்ம நல்ல வீடு கட்டணும்னு கனவு காண்றோம். அதுக்கு உபயோகமாக ப்ராஜெக்ட் காஸ்ட்டை குறைச்சி இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு, உறுதியான ஒரு கட்டடம் பண்ணுறதுக்கு பயன்படும். அதே மாதிரி இதில் நம்ம ஆங்கிள் செட் பண்ணிக்கலாம். ஆங்கிள் வந்து டிஜிட்டல்லையே செட் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த செட் பண்ணும்போது இப்போ நார்மலாக வந்து பார் பெண்டர்ஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே கையில் வளைக்கும் போது அசால்ட்டாக விட்டுருவாங்க. ஆனால் இது ஷார்ப்பாக அக்யூரஸியாக நமக்கு பார் பண்ணி கொடுக்கும். ஆங்கிள் செட்டிங் வந்து நமக்கு அதாவது கட்டிடத்தோட உறுதியை வந்து நிலைப்படுத்தும். ஓகே பாஸ். அந்த ஒவ்வொரு டிஎம்டி பாரோடைய அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட், அப்புறமேட்டு ஃப்ளெக்சிபிள், ஒவ்வொரு இடத்துல ஃப்ளெக்சிபிளான வளையிற இடத்துல நீங்கள் டெஸ்ட்லாம் பாலிடெக்னில் எடுத்திருப்பீங்க, அதுக்கான ரிப்போர்ட்டில் எழுதிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் மேனுவலாக பண்ணுறப்போ பார்த்தா அக்யூரசி கண்டிப்பாக மிஸ் ஆகும். பட் மிஷின் பண்ணுறப்போ பக்காவாக ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். 100 கம்பி போனால் 500 கம்பி போனாலும் ஒரே மாதிரி இருக்கும். கரெக்டாக சார்? அதான். அப்போது உங்களுடைய பில்டிங் நேராக கோணையாக இல்லாமல் நேராக கட்டுவாங்க. சரி. ஸோ இதனுடைய விலை என்ன சார்? இது 65,000 வருது சார். 65,000. ஓகே. ஒரு ப்ராஜெக்ட்டு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது உங்களுக்கு. கரெக்டாக சார்? பண்ணுறப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலை மூவ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஆமாம் ஆமாம், முன்னாடி தலைச்சமையாக பண்ணிட்டு இருந்தாங்க. சிங்கிள் வீலு, இதே டபுள் வீல் இருக்குது. இதுலேயே வந்து நல்ல வெயிட்டாக மெட்டீரியல், காங்கிரீட் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தனியாக மெட்டீரியல்ஸ் போடுற மாதிரி ஹெவியான டைப் வீல் பேரம் இருக்குது. ஓகே. 4 டைப் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கிறோம். ஓகே. அதே மாதிரி ஹேங்கிங் டைப் வச்சுருக்கிறோம். எங்கள் ஹேங்கிங் லிஃப்டிங்காக ஹேங்கிங் டைப்பு இது பாஸ். ஓகே, எடுத்துகிட்டு வரல. ஓகே. இதானே சார்? இது ஹேங்கிங் டைப் லிஃப்ட்டு. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வீல் பேராவை இதில் மாட்டிட்டு நம்ம காங்கிரீட்டு, செங்கல் எல்லாமே வந்து கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப் டு 5 மாடி வரையும் மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை, ஆமாம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 360 டிகிரி அப்படியே இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சூப்பர். லாக் பண்ணி வச்சுருக்கு. 360 டிகிரியுமே வளைச்சிக்கலாம், மேலே தூக்கிட்டு வளைச்சிக்கலாம். இதுக்கான வெயிட் எங்கே இருக்குது? பின்னாடி பேலன்ஸ் சார் இங்கே பின்னாடி வச்சுருவோம். இதுவா? இந்த மாதிரி வெயிட் தூக்கி வச்சுருவோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். வெயிட் பின்னாடி அதில் வச்சுட்டாங்கன்னா ஆமாம் நமக்கு வந்து முன்னாடி இருக்க லோடுக்கு பதிலாக கவுண்டர் வெயிட் வச்சிடும். கவுண்டர் வெயிட். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, சூப்பர். இது என்ன ஹெச்பி மோட்டரில் இயங்குது சார்? இது 2 HP மோட்டரில் இயங்குது. ஓகே. அப் டு இது வந்து 8 mm ரோப் கொடுத்துருக்கோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 கிலோஸ் வரையும் வெயிட்டை லிஃப்ட் பண்ணலாம். அப் டு 8 மாடி வரையும் நம்ம இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். சேஃபாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். பாஸ், உங்களுக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் சிலதெல்லாம் வாடகைக்கு எடுப்பாங்க. பெரிய பெரிய பில்டர்ஸே இந்த தப்பு பண்ணுறீங்க. அந்த நேரத்துக்கு அந்த ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி அங்கங்கே வாடகை எடுத்துகிட்டு விடுறீங்க. பட் வந்து உங்களுக்கான ஒரு வெஹிக்கிள், பர்மனெண்ட்டான வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் இதெல்லாம் சிலதெல்லாம் இருக்கணும்.
அப்படி ஒரு செட்டப், ஒரு 5 செட்டப் 6 செட்டப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எங்கெங்கே ஒர்க்கு போயிட்டுருக்கோ அங்கே தொய்வு இல்லாமல் டெக்னாலஜி பேஸ்டாக நீங்கள் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டைம் சேவிங் அண்டு லேபர் சேவிங்கு, காஸ்ட் கட்டிங்கு, இது எல்லாமே இதில். என்ன காஸ்ட் வருது இந்த 65,000 ரூபாய் வருது. என்னப்பா 60 பெரிய மேட்டராப்பா உங்களுக்குலாம். நான் என்ன சொல்கிறேன், வீடு கட்டுறீங்கன்னா சில நம்மளோட வாங்கி வச்சுக்கலாம். நீங்களே கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஆர்வ கலரில் கட்டுறீங்க அப்படின்னாக்க டெக்னாலஜி கை கொடுக்கும். மனுஷங்க சில நேரம் கூட மாற்றி பேசுவான், ஆனால் இது ஒரே மாதிரி தான் சொல்லணும். கரெக்டாக தானே பாஸ்? இயக்கத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆப்ரேட்டர் மட்டும் தான் வேணும். ஸோ ஓரளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஓனாகவே வாங்கி வச்சுக்கலாம். நாளைக்கு வாங்கி வச்சுட்டு விற்றா கூட செகண்ட் ஹேண்டில் ஆமாம் சார். கிட்டத்தட்ட ஒரு 25% கழிச்சிட்டு விற்றா கூட நமக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட்லேயே இதோட ஃபுல் காஸ்ட்டையுமே எடுத்துடலாம். அடிஷ்னலாக அது போனஸ். சரி, இதெல்லாம் சொல்லுங்கள். இது ட்ரோவல் சார். ட்ரோவல் அப்படின்னா அதாவது நம்ம தளம் போடும்போது 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட்லாம் பெரிய தளம் போடும்போது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது நல்ல தளம் வந்து நல்லாவே அருமையாக குவாலிட்டியாக இதாகும். அந்த நார்மலாக மணியாஸ் வச்சு இது ஆற்றுவாங்க. இது வந்து ஃப்ளோர் போடும்போது அதனுடைய காங்கிரீட்டை வந்து நல்ல சரிவிகிதமாக பண்ணி அதை பட்டை வச்சு இழுப்பாங்கல்ல, கம்பு வச்சு இழுப்பாங்க. அது வந்து லெவலிங் பண்ணிக்கிறோம். லெவலிங் பண்ணிட்டு அப்புறம் போட்டு தேய்ப்பாங்க. தேய்க்கிறதுக்கு பதிலாக இதை வச்சு போடும்போது அதனுடைய நல்ல ப்ரெஷர்ல அது நல்லா தேய்ச்சி கொடுத்து ஒண்ணு போல அது ஈவனா வந்துடும். பாலிஷா இருக்கும். குவாலிட்டி அந்த சிமெண்ட் பாலெல்லாம் மேலே ஏறி நல்ல குவாலிட்டியா உறுதி தன்மையும் நிலைப்படுத்தும். ஃப்ளோர்ல கிராக்ஸ் வராது. நல்லா அதனுடைய இது வந்து போட்டதுக்கான வலிமையோட என்னதான் மனுஷன் சாப்பிட்டு பண்ணா கூட சார் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவன் டயர்ட் ஆயிடுவான், கைக்கெல்லாம் வெளிக்கும் பண்ணுவான். நான் மேனுவலில் குறை சொல்லலை, டெக்னாலஜி இருக்குது, பயன்படுத்தி ஆட்கள் வேலை இல்லைன்றதால இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஆள் பண்ணக்கூடிய விஷயத்த இது வந்து 4 ஆள் 5 ஆள் கூட பவரோடு பண்ணுது. ஸோ மிஷின் பண்ணுறப்போ தப்பு பண்ணாது. கரெக்டாக சார்? எஸ் சார், எஸ் சார். ஸோ அதனால் வந்து இதனோட வேலை என்ன, இதனோட கெப்பாசிட்டி என்ன சொல்லுங்கள் சார்? இது வந்து ஆக்சுவலாக பெட்ரோல் இன்ஜின் சார். பெட்ரோல் இன்ஜின் அது எலக்ட்ரிக் நினச்சி நான் இல்லை சார், பெட்ரோல் இன்ஜின். ஓகே, வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. இதனோட பயன்பாடு இப்போ நல்லா யூஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கு. சரி, அதனால இன்னைக்கு இது லேபர் சேவிங். அது ரேட்டு நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோ நேரம் வேலை செய்யும்? 1 மணி நேரம் சார். ஓகே தான், சூப்பர். ஒரு ஆள் தான் போகிறோம், ஒரே ஒரு ஆள் தான் போகும். ஓகே, சரி. இப்போ ஒரு ஆள் வாடகைக்கு ஒன்றுனா எவ்வளோ ரூபா கேட்பாங்க? வாடகைக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா வரும். மிஷின் வேலை என்ன? மிஷின் வேலை 40,000 சார். எதே போச்சா? ஒரு மாதம் சேர்த்துட்டிங்களா? கரெக்டுங்களா? 5-20 நாள் எடுக்கிறீங்க ரூபாய் பார்த்துங்க. பெரிய மெயின்டெனன்ஸ் ஒன்றும் கிடையாது. இந்த இன்ஜின் தான் ஐசி, இந்த சாதாரண பெட்ரோல் இன்ஜின் தான். யார்கிட்ட எங்கே கொடுத்தாலும் வேலை செய்வாங்க. கரெக்டுங்களா? விவசாய இயந்திரங்கள் ரிப்பேர் பண்ணக்கூடிய நம்மளே சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். ஸ்பேர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம். வெரி குட். நம்மகிட்ட இங்கே வந்து ஒரு 8 பேர் சர்வீஸ்க்காகவே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அருமை. இதெல்லாம் பார்த்துங்க, எதுக்கு தெரியுதா பார்த்துங்க. இதெல்லாம் வந்து செவுத்தில் நம்ம பூசுறதுக்காக பிளாஸ்டிக் பண்ணுறோம் இல்லையா சார்? அந்த மாதிரி பிளாஸ்டிக் பண்ணும்போது நார்மலாக கலவையை வந்து அள்ளி அடிப்பாங்க இல்லையா? ஆமாம். இது கம்ப்ரஸ்டு ஏர் மூலமாக நேரடியாகவே செவுத்துக்கு பண்ணிடலாம். பாசு இங்கே பாருங்க பாசு, இது உள்ள நாசம் இருக்கா? ஏர் இருக்குது, இதில் ஏர் கம்ப்ரஸ்டு ஏர் போகும். இதெல்லாம் அந்த மெட்டீரியலில் ஊற்றிடுவாங்க. அடிக்கிறப்ப ஜெட்டு வழிக்கா என்ன ஆகுது? வழிக்கா சர்றன்னு அடிக்கும். செவுத்தில் அடித்தா என்ன ஆகும்? அந்த சிமெண்ட் கலவை பேஸ்ட்டு பால் வந்து போயிட்டு நல்லா செவுத்தில் பிடிச்சிக்கிறோம். பிடிச்ச பிறகு நம்ம லெவலிங் வந்து கரெக்டாக தேய்ப்பு பண்ணுறதுக்கு அதுக்குன்னே ஒரு மிஷின் இருக்குது. பிளாஸ்டிக் அது தனியாக இங்கே வாங்க, இந்த இருக்கா? இது என்ன பண்ணுவாங்க? எடுத்து பண்ணா வந்து எலக்ட்ரிக்கில் பயன்படுத்துறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பீடும் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். ஓகே, இதோட சைஸும் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், ரெண்டுமே இருக்குது. அதே மாதிரி நெத்திக்கு பண்ணுறது, நெத்திக்கு நம்ம பூசுறது, இதெல்லாம் நார்மலாக வந்து அவ்வளோ அழுத்தம் கொடுத்து பண்ண முடியாது. இதில் நல்லா பண்ணலாம். பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்கும். அதே சமயத்தில் வேலையும் நிறையா டபுள் மடங்கான வேலையை வந்து குறைந்த நேரத்தில் பண்ணி. சரி, அதில் 40,000 சொன்னீங்களா? இது ரூபாய்? இது 7,500 ரூபா வருது சார். அவ்வளோதான் வருது. எலக்ட்ரிஷியன் யூஸ் பண்ணுவீங்களா? சின்ன கட்டரு, அப்புறமேட்டு வந்து அந்த இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த வேலை தான்ப்பா இதெல்லாம். அவ்வளோதான்ப்பா வேலை. பார்க்க தான்ப்பா அப்புறமா நம்ம வேலை முடியணும், அவ்வளோதான்ப்பா. கரெக்டாக சார்? அடுத்து வாங்க பஸ். இது 2 பற்றி உங்களுக்கு தெரியும். நான் எல்லா இடத்துலையும் வந்து வீடு கட்டும் போது பார்த்துருப்பீங்க. சின்ன ஒரு தளம் போனாலும் சரி யூஸ் ஆகுது. இப்போ நான் கேட்குறேன், இதுக்கும் உள்ள வித்தியாசம் சார்? இது கால் பேக் சார். ஓகே, கால் பேக்குக்கு சிமெண்ட்டுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். கால் பேக் எத்தனை பாண்டு வரும்? ஒரு 10 பாண்டு வரையும் பண்ணிக்கலாம் சார். ஓகே, 10 பாண்டு வரையும் பண்ணிக்கலாம். அதில் வந்து
13 பேக் வரை 13 பாண்டு அரை பேக் வரை பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தா மேனுவல், அது ஆட்டோமேட்டிக்கா? எல்லாமே எலக்ட்ரிக் சார். ஓ, கையில சுத்த வேண்டியது இல்லை சார், எல்லாமே எலக்ட்ரிக். ஓகே ஓகே ஓகே. இது அளவு கம்மினால இப்போ இது டெக்னாலஜி மாறுது. ஆமா சார், அளவு கம்மி. ரெண்டாவது ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட்டுக்காக லைட் வெயிட்ல பயன்படுத்துறது. ஓகே, அது கண்டினியூஸா கான்ட்ராக்டர்ஸ் சிவில் இன்ஜினியர்ஸ் பண்றதுக்காக கண்டினியூவா பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அது. சரி, நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ஒரு வீடு கட்டினா மினிமம் ஒரு 7 லட்ச ரூபா, ரொம்ப கம்மியா சொல்றேன், கிராமத்துல கட்டுறவங்க இருக்காங்க, 7 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கட்டுறவங்க இருக்காங்க. அவங்க இப்போ இந்த காஸ்ட் என்ன ஒரு 60,000 30,000 வரும் சார். 30,000 சார், அவ்வளோதானா? அவ்வளோதான் சார். சொந்தமாக விஷயம் நீங்களே உங்களுக்கு தெரியாதா? கிராமத்தில் அவங்களே தான் வீடு கட்டுறாங்க, யாரையும் கூப்பிட்றதுலாம் கிடையாது. அப்போ போய்ட்டு காலில் போட்டு மெரிச்சிக்கின்னு பண்ணிக்கின்னு ஊற்றிக்கின்னு கலக்கின்னு நல்லா இருக்காது சார். இது வந்து காங்கிரீட்டோடைய அந்த மிக்சிங் வந்து நல்லா இருக்கிறது இல்லை. எம்சாண்டு போட்ட பிறகு அந்த பிரச்சனை ஜாஸ்தியாக வருது. சரியாக கலவை கலக்காதனால அதனுடைய உறுதி இதாகுது. ரெண்டாவது லேபர் கிடைக்கல. இதுக்கு வந்து கிடைச்ச லேபரை நம்ம பயன்படுத்தும் போது அதோடைய காஸ்டிக்கும் கூடிடுது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாசு, எம்சாண்ட் வந்ததுக்கு அப்புறம் பழைய மணலோட இதுக்கு சிமெண்ட் கலக்கும் போது வித்தியாசம் கலர்ல கண்டே பிடிக்க முடியாது. இப்போ கண்டே பிடிக்க முடியாது. முதல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது, இப்போ கண்டுபிடிக்க முடியாது. நான் ஏமாத்த வழி இருக்கு, நம்மளும் ஏமாந்து போறோம். லேபர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரே கலர் இருக்கிறதுனால தெரியாது சார். ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. இது ஒரு 6 நிமிஷத்துக்குள்ளார பக்காவான கலவை கிடைச்சிருது. ரைட், நமக்கு பெரிய கரண்ட் செலவாக போறது இல்லை. ஆனா இந்த தரம் வந்து அருமையா இருக்கும். 1.5 HP மோட்டாரு. இது 30,000க்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்து பண்ணணும்னா திருப்பி வேலையை முடிச்ச பிறகு 15,000 வித்துடலாம். யாருக்கோ அடுத்த நம்ம நண்பர்களுக்கோ யாருக்கோ வந்து கொடுத்துடலாம். ஆனால் 60,000 ரூபாயை மிச்சப்படுத்திடலாம். லேபரா 60,000 ரூபாய். ஏன்னா ஒரு 100 நாளாவது நம்ம கலவை போடுவோம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 100 நாளாவது கலவை போடுவோம். ஒரு லேபர் இன்னைக்கு 800 ரூபாய் ஆச்சுங்க, 80,000 ரூபாய் ஆச்சு. அவர் வித்தவுட்டிக்கும் வந்து அந்த லேபர் இல்லாமல் அவரை நம்ம பண்ணும்போது 60,000 மிச்சப்படுத்திடலாம். பார்த்துங்க பாஸ், இதான் சார் இதில். ஓகே, கஷ்டப்பட்டு ஒரு சேமிச்சு வச்சு பண்ணுறீங்க கரெக்டாக. ஓடி சம்பாதிக்கிறீங்க, யார்கிட்ட திட்டு வாங்கிட்டு சம்பாதிக்கிறீங்க கரெக்டாக. வீடு கட்ட தான் சம்பாதிக்கிறீங்க, பொருள் வாங்க தான் சம்பாதிக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப லேபர் கூட சந்தோஷமாக கொடுக்கலாம் பாஸ். எதுக்கு கொடுக்கும்போது கொடுக்கலாம், டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம்ல. திருப்பி நம்மளும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். அந்த பணம் ரிட்டர்ன் வந்தது, அதை சொல்கிறேன். இது பார்த்தா பாஸ், இதோட விலை என்ன சார்? இது 65,000. 65,000 பார்த்துங்க. எவ்வளோ பாண்ட் அளவு சொன்னார். இதே டெக்னாலஜி தான், கொஞ்சம் அட்வான்ஸாக நிறைய ஹெவி டைப்பில் இருக்குது. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. 60,000. ஓகே, அடுத்து போகலாமா சார்? போகலாம் சார். வாங்க சார். சார் இது என்ன சார்? இது என்னது சார்? எர்த்ராமர் சார். இது வந்து 4 HP கிரீவ்ஸ் என்ஜின் சார் வந்தது. இதில் அப்ளிகேஷன் வந்து நமக்கு 2 to 5 டன் வரையும் இந்த எர்த்ராமரை பயன்படுத்தும் போது நமக்கு முதல்ல வந்து அடித்து முதல்ல ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராங் பண்ணிடும். ஹைட் ஏற்றி பண்ணுறாங்கல்ல, ஸ்ட்ராங் பண்ணிடும். சில இடத்துல பார்த்தா ரோட் லெவல்லேருந்து 3 அடி 2 அடி ஹைட் பண்ணுறாங்களே, அப்போ யூஸ் பண்ணக்கூடிய லூஸ் மணல் போட்டிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் போய் செட் ஆகணும் இல்லையா, அதை பண்ணதுக்காக இயந்திரம் அது. ஆமாம் சார். ஓகே, இது பேர் என்ன? எர்த்ராமர் பாஸ். ஓகே, இதோட வேலை என்ன சார்? இது 40,000 வந்து 50,000 வரை இருக்கு சார். சரி, இதோட டன்னேஜ் வெயிட் இருக்குல்ல? இந்த ப்ராடக்ட் வந்து 50,000. என்ன டன்னேஜ் வெயிட்? இது வந்து 5 tons வரையும் பண்ணும் சார். ஓகே, இது பார்த்துருப்பீங்க, அந்த காங்கிரீட் போட்டுட்டே இருக்கும்போது உள்ள விட்டு வைப்ரேட் பண்ணுவாங்க கரெக்டாக சார்? எஸ் சார், கலக்கி விடுவாங்க. அந்த ஈவனாக எல்லா பக்கமும் கலக்கணும். போஸ்ட்லையும் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாத்துலேயுமே காங்கிரீட்டை வந்து இதுன்றதுக்காக காலத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இதான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வைப்ரேட்டர் வந்து எலக்ட்ரிக்கில் வைப்ரேட்டர் 800 வாட்ஸ் உள்ளது. ஓகே, கெப்பாசிட்டி. காங்கிரீட் வந்து கரெக்டாக அந்த மிக்சிங்கில் உள்ளே போய் இதாகுதா அப்படின்றத வைப்ரேட்டர் பண்ணும்போது எங்கே கேப்பெல்லாம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஃபில்லப் ஆகும். இல்லைன்னா என்ன ஆகும்? ஏர் கேப் வரும். நீங்கள் சில மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரில் போயதுக்காக ஃபால்ஸில் ட்ரில் போடுறா புலக்குன்னு உள்ளே போயிடும். கரெக்டுங்களா? இதெல்லாம் நிறைய அனுபவம் இருக்குது, அதான் சொல்கிறேன். யூஸ் பண்ணாங்க, ஆனால் சரியாக போடல எங்கள் வீட்டில், என் ஸ்டுடியோக்கு மேலே. பார்த்து வந்தால் வந்து கால். ஓகே, அது வந்து அரை, இது வந்து முக்கால். கரெக்டா சார்? எஸ் சார், முக்கால். இதுல வந்து அடுத்து ஒன்று இருக்குது சார். இதுக்கு இதில் எத்தனை பாண்டு வரும்? இது வந்து ஒரு 18 பாண்டு வரையும், 18 காண்டு 20 பாண்டு வரையும் 20 பாண்டுக்கும் போடலாம், மிக்சிங் பண்ணிக்கலாம். இது காங்கிரீட் போடுறதுக்காக கீழே வந்து ஃபோர்ஜ்ட் அயர்ன் பேஸு. ஓகே, ஓலுகரையில் வர்றது, எஃப்ஜியில் வர்றது. ஓகே, மேலே எம்எஸ்ல வர்றது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 HP கிர்லோஸ்கர் என்ஜின் போட்டிருக்கோம். ஓகே, டீசல் இன்ஜின் போட்டிருக்கோம். இதுலயே லிஃப்ட் டைப்ல டைரக்டா போற மாதிரி, டைரக்டா மாடி போற மாதிரி இருக்கு. என் வீட்ல போட்டுருக்கும் மூணாவது மாடிக்கு எடுத்துட்டு போனோம் இங்க இருந்து கலவையை. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ரயில் மாதிரி ஃபிட் பண்ணுவாங்க. ஃபிட் பண்ணிட்டு அந்த ரயில்ல டிராவல் பண்ணோம், அப்படியே டிராவல் பண்ணோம். சிமெண்ட் என் வந்தாலே ஊந்துராதா பயந்து இருந்தேன். ஆனா நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டாங்கப்பா. இல்ல அதேதான் சார், இது அந்த மாதிரி லிஃப்ட் டைப்பும் பண்ணிக்கிறான். டைரக்டா இந்த மாதிரி காங்கிரீட் போட்டு வழக்கமாக பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/4 பேகு, அரை பேகு, 3/4 பேகு, 1 பேக் வரையும் இருக்குது.
நம்ம ஹைட்ராலிக்கு தேவைனாலும் ஹோப்பர் போடும்போது ஹைட்ராலிக்கு ரோப் மாடலு எல்லாமே நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு என்ன மாடல் தேவைனாலும் நம்ம அதுக்கு தகுந்த இடத்துக்கு தகுந்தாப்புல வந்து பண்ணிக்கலாம். ஒரு கோடியிலேருந்து 1 கோடிக்கு மேலே நம்ம ப்ராஜெக்டில் வீடு கட்டுறவங்களுக்காக ஒரு காம்போ ஆஃபர் வச்சுருக்கோம். அதில் என்னென்ன வரும்னா, ஒரு மினி லிஃப்ட் வரும், 150 உள்ள மினி லிஃப்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்சர் பேசின்னு, அதுக்கப்புறம் 2 ட்ராலி, 4 ஐட்டாச்சு, பிளாஸ்டிக் மிஷின் 1, வைப்ரேட்டர் 6 சேர்ந்து 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஒரு ஆஃபர் அறிவிச்சிருக்கிறோம். இது மூலமா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரையும் நம்ம மிச்சப்படுத்தலாம். நம்பர் 1, லேபர் சேவிங் பண்ணலாம், லேபர் காஸ்ட் சேவிங் பண்ணலாம். அதோட குவாலிட்டியை வந்து நம்ம இது மூலமா இன்சூர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பில்டிங் வந்து கனவு இல்லத்தை நன்றாக கட்டுவதற்காக இது கான்ட்ராக்டர்கள் இல்லாம நம்ம வீடு கட்டுறவங்களுக்காக உள்ள ஒரு ஆஃபர், காம்போ ஆஃபர். இந்த அத்தனை ஐட்டமும் நான் சொன்ன ஐட்டம் ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களுடைய வீட்டுக்கு நித்தம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். அதனால இதை வாங்கி பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ ஒரு தடவை ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஒரு தடவை நீங்கள் இந்த வசந்தம் ட்ரேடர்ஸ் மதுரையை வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணால் இன்னும் நிறைய புது மெட்டீரியல்ஸ் இருக்கும், புதிய தொழில்நுட்பங்கள் சொல்லுவார், ஆலோசனை கூறுவார். அதாவது வாங்குறதுக்கு முன்னாடி ஆலோசனை, வேணுமா வேண்டாமா, நீ கேட்டாங்க கொடுக்குறதுக்காக கிடையாது. நீடு இருந்தால் கரெக்டாக கைட் பண்ணுவார். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது, ஏஜ் இருக்குது, அனுபவம் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து இவங்களாம் வந்து சக்ஸஸ் ஆனவங்களால தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் எடுத்து பண்ண முடியும். ஏன்னா தானே பிஸ்னஸ் பண்ணுறவங்கள நம்ம இன்றைக்கி போய் பேட்டி காண்றதும் கிடையாது, அவங்க நம்ம கூப்பிடவும் மாட்டாங்க. கரெக்டாக எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் சர்வீஸும் ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம். நல்லது சார். ஸ்பேர் சப்போர்ட் இருக்குது, சர்வீஸ் இருக்குது. அவங்களுடைய இடத்துக்கே டோர் ஸ்டெப்பில் போய் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எங்களோட வந்து கோயம்புத்தூர் பிகே இண்டஸ்ட்ரி அவங்களும் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஃபுல்லாக ப்ராடக்ட் எல்லா ப்ராடக்ட்டும் சப்ளை கொடுக்குறாங்க. நல்ல குவாலிட்டியாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதர் மேக் எதாவது வந்தாலும் கொஞ்சம் பார்த்து நல்ல மதுரையில் யாரை கொண்டு வந்து நிறைய பேர் கொண்டு வந்தாங்க, அதர் மேக் கொண்டு வந்தால் கூட சர்வீஸ் பண்ணி கொடுங்க. நல்ல மற்ற விஷயங்கள நல்லா பண்ணி கொடுங்க. நல்ல விஷயம் பாஸ், நல்ல விஷயத்தை பேசியிருக்கேன். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் சிவிலில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாதுகாப்பான விஷயன்றது உங்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கும் லேபர்ஸ் வச்சு நிறைய உயிரிழப்புகளும், கை கால் போனது, தலைக்கு அடிப்பட்டது, முதுகு தண்டை வளைஞ்சி உட்கார்ந்தது, இந்த மாதிரி நிறைய போயிருக்கு. அவங்க எந்த காலத்தையும் நம்மளால் பணத்தாலேயோ மற்ற விஷயத்தாலே ஈடுகட்ட முடியாது, அவங்க குடும்பத்தை ஈடுகட்ட முடியாது. ஸோ இது மாதிரி நவீனகரமாக இருந்தாலும் பயன்படுத்தும் போது எல்லா பக்கமும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது. நம்மளை மன உளைச்சல் இல்லாமல் சந்தோஷமான ஒரு வீட்டை கட்டி சந்தோஷமாக குடி போனோம், பாதுகாப்பாக இருக்குன்றதை உறுதிப்படுத்தினாவே போகிறோம். நம்மளுக்கு எவர் அசம்பாவிதம் ஆனதுக்கப்புறம் வீடு கட்டி குடி போகிறோன்றது வேண்டாம். அதனால் சொல்கிறேன் நான். கரெக்டாக சார்? எஸ் சார். எல்லா அதே மாதிரி லிஃப்ட் பண்ணுறாங்க, மிடில் ஹேண்ட் காமிச்சிங்களா, லிஃப்ட் எல்லாத்துக்கும் இவங்ககிட்ட வழி இருக்குது. ஒரு தடவை வாங்கலை, வந்து பாருங்களேன். எங்கள் மதுரை தானே, ஏதோ ஆந்துவே கிளாஸ் பண்ணுவோம், வாங்க ஃபோனில் விசாரிங்க, வீடியோ கால்னா வருவாங்க. கரெக்டாக சார்? கண்டிப்பாக சார். ஆமாம், பேமெண்ட் கரெக்டாக சார். திருப்பி சொல்கிறேன், பேமெண்ட்லாம் கரெக்டாக நீங்கள் வாங்கிக்கோங்க. பொருள் சம்மந்தமாக பண சம்மந்தமானதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு. நான் சொன்னதுக்காக இல்லை, என்னுடைய வேலை டெக்னாலஜி இருக்குது, இப்படிலாம் இருக்குது, பயன்படுத்திங்கன்னு சொல்கிறது தான் நான் வேறு. இது ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி தான். இருந்தாலும் என்னுடைய கடமையை பொறுப்பாக கிட்ட இருந்து எது கரெக்டாக இருக்குன்றதை பார்த்து மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். சரியா பாஸ்? பயன்படுத்திங்க பாஸ். பார்க்கலாம் பாஸ். பார்க்கலாம். நன்றி.